ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு சொல்லிட்டு என் கைகளை தொட்ட உன் வாழ்க்கையில இன்னைக்கே எல்லாமே நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அற்புதமான விஷயங்களை தான் நிகழ்த்த போறேன். இனி எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ தொல்லையின்றி, கவலையின்றி, வருத்தமின்றி வாழ்வதற்கு உண்டான வேலைகளை நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. முதல்ல எல்லா மனிதர்களும் அடுத்தவன் வீட்டுல என்ன நடக்குது, அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு பார்க்காம அவரவர் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாலே போதும். எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த சாயப்பா நான் ஏத்துக்கிறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? நீ எதுக்காக ஆசைப்படுற? எது கிடைக்கணும்னு தவம் இருக்குன்னு எல்லாம் எனக்கு தெரியும். இப்போது மகிழ்ச்சியோடு வந்தனா உன் மனம் மகிழ்ச்சி அடையும்படி உனக்கான விஷயங்களை செஞ்சு தர்றேன். நிச்சயமாக நீ துள்ளி குதிக்கும்படி உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் கொண்டு வருவேன். எனக்கு எல்லாமே நிறைய கிடைக்கணும்னு குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாதே. அதற்கு பதிலாக கிடைச்ச வாழ்க்கையில எந்த குறையும் இல்லை, எல்லாமே எனக்கு போதுமானதாக திருப்தியானதாக அமைஞ்சிருக்கு, இதுவே எனக்கு போதும்னு இருப்பதை குறையில்லாமல் நிறைவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசோடு நீ இரு. யார்கிட்ட எப்படி பழகணும்னு தெரிஞ்சு பழகுனாதானே ஏமாற்றங்கள் வராமல் இருக்கும். அதை விட்டுட்டு யாரு என்ன எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம அவங்க உனக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க, என்ன வேணும்னாலும் தருவாங்கன்னு நீயாகவே தப்பாக நினைச்சுக்கிட்டு அவங்கள எதிர்பார்த்து அவங்க அதை செய்யாத போது நீயாக ஏன் ஏமாந்து போகிறாய்? இந்த உலகத்துல நல்லா பேசுறவங்களையெல்லாம் நல்லவங்கன்னு தப்பா நினைச்சிடாத. எல்லா மனிதர்களுக்கும் இரண்டு முகம் இருக்கு. அந்த முகம் அவ்வளவு எளிதாக வெளியில் யாருக்கும் தெரிய வராது. எந்த உண்மையான உறவாக இருந்தாலும் அவங்க பாசம் காட்டுறாங்களா, நேசம் காட்டுறாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்துல போய் நில்லு. இல்லாட்டினா அவர்களை விட்டு விலகி நிற்பதுதான் உனக்கு சரியாக இருக்கும். தவறான செயல்களை செய்து உன்னுடைய சரியான நடத்தையை காவு வாங்கி விடாதே என் செல்லமே. எப்போதுமே நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், நேர்மையான பிள்ளையா இருக்கணும், ஒழுக்கமான பிள்ளையா இருக்கணும், நல்லது செய்யக்கூடிய நல்லெண்ணங்களோடு கூடிய நல்ல புத்தியுள்ள பிள்ளையாக இருக்கணுன்றதுதான் என்னுடைய ஆசை. ஆனா இந்த கலியுக காலத்துல கெட்ட விஷயங்களும் கெட்ட மனிதர்களும் அவர்களை உன்னை சுத்தி இழுப்பாங்க. ஒரு காந்தம் போல இருந்து உன்னை கெட்ட விஷயங்களின் பக்கம் ஈர்ப்பதற்கான எல்லா வேலைகளும் நடக்கும். ஆனா நீ அந்த பக்கம் தவறான விஷயங்களிலும் தவறான சூழ்ச்சிகளிலும் தவறான செய்கைகளிலும் தவறான செயல்களிலும் மாட்டிக்காம உன்னை நீயே கவனமாக எச்சரிக்கையோடு பாதுகாப்பாக இருந்துக்கணும். எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாறுவதை விட வாழ்க்கையினா இப்படிதான் இருக்கும்னு யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் மேலானது. எல்லாருக்கும் வாழ்க்கையில எல்லாமே ஆசைப்பட்டது போல கிடைச்சிடாது. அதே போல ஆசைப்பட்டதெல்லாம் உடனே நடந்துவிடவும் கிடையாதுன்றதுதான் நீ யதார்த்தமாக புரிஞ்சுக்கணும். வலியும் வேதனையும் இப்போதும் வாழ்க்கையில இருந்தாலும் கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் நான் சரி செய்யறேன். தேவையில்லாத மனிதர்களிடமும் தகுதியில்லாத மனிதர்களிடமும் நீ யார் என்பதை நிரூபிக்காமல் இருப்பதுதானே புத்திசாலித்தனம். நீ என்னதான் எல்லார்கிட்டையும் நல்லா பழகினாலும் ஒரு சிலர் அந்தந்த நேரத்துல அவங்க புத்தியை காமிச்சிட்டு நான் இப்படிதான்றதை நிரூபிச்சிருவாங்க. அதனால ஒருத்தர்கிட்ட பழகிட்டு அப்புறமா இவங்க இப்படி இருக்காங்களே நினைச்சு வருத்தப்படுவதற்கு முன்பாக முதலிலேயே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளேன்னு சொன்னவே. கொஞ்சம் அனுசரிச்சு போலாம், கொஞ்சம் விட்டு கொடுத்து போலாம், அது பரவாயில்ல. ஆனா எல்லாத்தையுமே அனுசரிச்சு தான் போகணும். எல்லாத்துக்கும் எல்லார்கிட்டையும் விட்டு கொடுத்து தான் போகணுன்ற வாழ்க்கை என்பது நரக வாழ்க்கை அல்லவா? அப்படி நீ எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சமாளித்து போக வேண்டிய துன்ப நிலையை, கஷ்ட நிலையை நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். உன் வாழ்க்கையை மிக சிறப்பாக உயர்வாக இருக்கும்படி அமையும்படியும் நான் பார்த்துக்கொள்றேன். வேணுங்கிறத விட வேண்டாம் என்பதில் தெளிவாக இரு. எது உனக்கு வேண்டாம், எதை விடுத்து நீ விலக நினைக்கிறாய் என்பதில் மனதில் உறுதியோடு இருந்து வேண்டாத விஷயங்களை ஒதுக்கி வச்சிட்டாலே உனக்கானதும் உனக்கு வேண்டும் என்பதும் உனக்கு விருப்பமானதும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். சில பேரு இந்த உலகத்துல தப்பு செஞ்சுட்டு நீதி கேட்கிறான், சில பேர் குற்றம் செஞ்சுட்டு நீதி கேட்கிறான், அந்த தப்புல குற்றத்துல பாதிக்கப்பட்டவனும் நீதி கேட்கிறான். ஆனா கடைசியில நீதி என்பது யாரிடம் காசு பணம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டதல்லவா? உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்கள் எவ்வளவு பாக்குற. கெட்டது செய்யறவனும் தப்பு செய்யறவனும் கொஞ்ச நாள் ஜெயிலுக்கு போற மாதிரி இருந்தாலுமே கூட மறுபடியும் அவர்கள் காசு பணத்தை வச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் அப்பாவி ஜனங்களும் ஏழை மக்களும் சரியான வழியில வாழ்ந்து வாழக்கூட முடியாமல் கஷ்டப்படுபவர்களும் தப்பே செய்யாதவனும் தண்டனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக கலியுக காலமாக இது இருக்கு. நீதான் எல்லா இடங்களிலும் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல அனுசரித்து சிந்தனையால் திறமையால் உன்னை நீயே உயர்வாக வாழும்படி செய்ய வேண்டும். என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்.